Fifth one, write tomorrow's plan before sleeping. Like, the thing is, நான் நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற பிளானை வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் இல்லையா? நம்ம டெய்லியும் ஒரே மாதிரியான ரொட்டீன் தான் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். காலை எத்தனை மணிக்கு எழுந்து எத்தனை மணிக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த நாளில் நாம் எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா நீங்கள் ஒரு பிளான் மாதிரி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இட் வில் பி மோர் ப்ரொடக்டிவ். அண்ட் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். டெய்லியும் எந்த பிளானுமே இல்லைன்னா நம்மளோட டே வந்து எப்பவும் போலவே போய்டும் இல்லையா? ஸோ யா, திஸ் இஸ் 5th one. 6th one, நான் நெகோஷியேட்டபிள் க்ரோத் ஹார் அப்படின்னு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேயில் ஒரு 1 hour மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும். லைக் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் த சென்ஸ் உங்கள் ட்ரீமோட அலைண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் உங்களோட செல்ஃபை வந்து நான் இந்த ஸ்கில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னா நீங்கள் அதுக்காக அந்த 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை ஃபிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக அந்த 1 hour ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, பேசிக்லி உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக. ஆனால் இந்த 1 hourல அது என்னவா வேணா இருக்கலாம், உங்கள் ட்ரீம் கூட அலைனாக இருக்கிற மாதிரி. ஒரு வேளை உங்களுக்கு அந்த 1 hourல எதுவுமே இல்லை எனக்கு பண்ணுறதுக்கு அப்படின்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சும்மாவே கூட இருங்க. ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோன் கண்டிப்பாக அந்த 1 hour யூஸ் பண்ணக்கூடாது. சும்மாவே இருங்க. சும்மா இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், காலையிலேருந்து என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குவீங்க. இதுக்கு முன்னாடி நான்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஃப்யூச்சரில் நான் என்ன பண்ணணும், நான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத யோசிப்பீங்க. ஸோ இதுக்காக இந்த 1 hour ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் இட். இந்த 6 திங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகுவீங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதை ஃபாலோ பண்ணாவே நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ் பாத்தில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டூ ஃபாலோ திஸ். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக நியூ இயர்க்கு அப்புறம் தான் பார்ப்பீங்க. பார்க்குற அந்த நாள்லேருந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ண இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூல் பி மோர் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் மோர் டிசிப்ளின்ட். See you all in the next video. Thank you. Bye. Wishing you a year full of growth, peace and success.